சோ நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது மாதிரி 3 ஃபார்மேட்ல ஏன் சுப்மன் கில்ல வந்து நுழைக்கிறாங்க, திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப யோசிச்சுலாம் பார்க்க வேண்டாம். நார்மலா நமக்கு பார்த்தாலே தெரியுது. எஸ், கேப்டன்சி என்ற ஒரு ஆஸ்பெக்டுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த 3 ஃபார்மேட் கேப்டன் ஆக்குறது வந்து ஒரு காலங்காலமா ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வியாதின்னு மெயினா சொல்லலாம். வியாதின்னே சொல்லலாங்க. ஒரு பிளேயர் வந்து பிராண்ட் உருவாக்கி அந்த பிளேயர் பின்னாடி ஃபேன்ஸை வர வச்சு அது மூலியமா இந்தியாவுக்கு வந்து மொத்தமா ஒரு பிராண்ட் உருவாக்குறது தான் இந்தியாவோட ட்ரெண்ட் செட்டிங் இல்ல, ஆதி காலத்துல இருந்து ஒரு செட்டிங்காவே இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பிராண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம முன்னாடி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சௌரவ் கங்குலியா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த வரிசையில வந்து கில்ல வந்து இவங்க எப்படியா பிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. விச் இஸ் நாட் ராங். முன்னாடி பார்த்த பிளேயர்ஸ் வந்து நேச்சுரலாவே நம்ம பார்த்தோன்னே ஏத்துக்கிட்டோம். பட் ஆனா இந்த பிளேயருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள், ஏன் வந்து ஆர்டிபிஷியலா போகுது இந்த ப்ராசஸ்ன்றதை நம்ம சொல்ல போறோம். சௌரவ் கங்குலி நம்ம வருவோமே. சௌரவ் கங்குலி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேன் பேஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கலா வரல. அவரு வந்து பண்ண சில விஷயங்கள் வந்து ஃபேன் பேஸா உருவாக்கிச்சு. நாட்வெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா போய் ஜெயிப்பார் தெரியுமா? அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சௌரவ் கங்குலிக்கு ஒரு ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சது. தைரியமா போய் பண்றான்டா, லார்ட்ஸ்ல போயிட்டு சட்டையை எடுத்து சுத்துறானா சும்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் சௌரவ் கங்குலிக்கு வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய தான் யங்ஸ்டர்ஸ் உருவாக்குனதே வந்து சௌரவ் கங்குலி தான். யுவராஜ் சிங் கிட்டே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யார் பெஸ்ட் கேப்டன், சௌரவ் கங்குலியா டோனியான்னு கேட்டப்போ எனக்கு சௌரவ் கங்குலி தான் சொல்லுவாரு அவரு. சோ ஆமா. அந்த மாதிரி அந்த பீரியட்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான யங்ஸ்டர் ஸ்குவாட் எடுத்துட்டு போய் வந்து ஜெயிப்போம் ஆக்சுவலி மேட்ச் எல்லாம். ஆமா. அதெல்லாம் வந்து அதுதான். பார்க்கும்போதே செம்ம பயங்கரமா இருக்கும். அப்பதான் யாரா அந்த மனுஷன் அக்ரஸிவ், இப்போ சொல்றீங்களா விராட் கோலி அக்ரஸிவ், அப்போ வந்து கங்குலி தான் அக்ரஸிவ், ஆட்டிடியூட் காட்டுறதா இருக்கட்டும், இந்த அக்ரஸிவா வந்து பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஃபேஸ் காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கங்குலி தான் அந்த டைம்ல பண்ணிருந்தாரு. ஒண்ணும் இல்ல, நம்ம தோனியே சொல்றோம். தோனியை கொண்டு வந்ததே வந்து கங்குலி ஏறலாம். ஹர்பஜன், தோனி, யுவராஜ், ரெய்னான்னு இந்த லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். சோ இது வந்து கங்குலியை ஒரு வேற லெவல் ஃபேன் பேஸ்ல வச்சது. அண்ட் அது வந்து நம்ம இந்தியாவை வந்து அவர் ஃபேஸா வைக்கிறப்போ மக்கள் ஒத்துக்கிட்டாங்க.